عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا يحيى خذ الكتاب بقوة. وقال أيضا وذكر عبدنا داود. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நதுவத்து சாதா மாணவர் மன்றத்தின் 38ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் தலைவரும் நம்முடைய மதரசாவினுடைய தலைவரும் என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமாகவும் நேசமாகவும் இருக்கிற மதுரை மாவட்டத்தினுடைய காசியாகவும் பொறுப்பேற்று சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு சகோதரர் சபூர் மொய்தீன் ஹஜ்ரத் அவர்களே, இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்களே, நகரின் பல பகுதிகளில் மிகச்சிறப்பாக மார்க்க பணி செய்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய ஆலிம் சகோதரர்களே, இந்த மதரசாவில் பயின்று பட்டம் பெற்று பல்வேறு பகுதிகளில் மார்க்கத்தை தாங்கி பிடிக்கிற அர்ப்பணிப்பு மிக்க பணியில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரர்களே, மிகுந்த சிரமங்களோடும் அதே நேரத்தில் உற்சாக மனநிலையோடும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிற நம்முடைய மதரசாவில் தற்போது பயின்று கொண்டிருக்கிற அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, தம்பிமார்களே, உங்கள் எல்லோரையும் பார்ப்பதற்காக அதிகாலை புகைவண்டி நிலையத்தில் வந்து இறங்கி அன்பிற்கினிய இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களோடு நான் இந்த பகுதி நோக்கி நான் காலையில் வந்து கொண்டிருந்த பொழுது ததும்பி பொங்கி வழிந்த என் மனதில் ஊற்றெடுத்த அந்த நினைவுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உண்மை அதுதான். இந்த மதரசாவில் பணி செய்கிற பொழுது குறிப்பிட்ட அரசாங்க மருத்துவமனைக்கு எதிர் திசையில் ஒவ்வொரு நாளும் மதரசாவிற்கு வருவதற்காக குறிப்பிட்ட அந்த 2 வண்டிகள், கடிமங்கலம் பூவந்தி, குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் வருகிற அந்த பேருந்திற்கு காத்திருந்து வருகிற அந்த நினைவுகளோடு நான் பணி செய்த காலத்தில் இந்த மதரசாவை பார்த்த காட்சிக்கும் இப்போது ஒரு சோலை போல மலர்ந்து நிற்கிற தற்போதைய மதரசாவினுடைய காட்சிக்கும் இடையில் மகத்தான வேறுபாடுகளை நான் கண்டேன். அன்பிற்கினிய இந்த மதரசாவை உருவாக்கிய மாமனிதர், ஆளுமை மிக்கவர், மதுரை மாநகரின் மகத்தான மனிதர் பெருந்தகை அஷ்ரஃப் அலி ஹஜ்ரத் அவர்கள் ஓதி முடித்ததும் என் சகோதரியின் கணவர், என் மச்சான் அஷ்ரஃப் அலி அவர்களுடைய பெயரும் அதுதான். அவர்களோடு இணைந்து அவரை சந்திக்கிற பொழுது, எங்கள் மதரசாவில் ஒரு இடம் இருக்கிறது, உங்கள் மைத்துனரை அனுப்பி வையுங்கள் என்று அவர் சொல்ல, சகோதரி இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலேயே எனக்கும் வேலை கிடைத்து விட்டது என்கிற அந்த உற்சாக மனநிலையில் நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். 5 வருட காலங்கள் இங்கே பணி செய்தேன். ஓதி கொடுக்கிற பொழுது
மாணவர்களாக இருந்த அவர்களெல்லாம் இப்போது பெரும் மனிதர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்களை உருவாக்குகிற பணிகளில், சமூக சீர்திருத்த பணிகளில், நகரை சுற்றிலும் நகருக்கு வெளியேயும் இங்கு பயின்ற மாணவர்கள் ஆலிம்களாக உருவெடுத்து அற்புதமாக பணி செய்து வருகிற அந்த காட்சியை பார்த்து உண்மையில் நான் நெகிழ்கிறேன், மகிழ்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு காலம் தெரியுமா? நினைவுகளை கொஞ்சம் பின்னோக்கி நான் யோசித்து பார்த்தால் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். அவற்றை உண்மையிலேயே நான் கட்டுப்படுத்தி இந்த மன்றத்திற்கு தேவையான சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதனாலே பல்வேறு விஷயங்களை தவிர்த்துவிட்டு நான் தலைப்பிற்கு வருவதற்கு முயற்சிக்கிறேன். அன்பிற்கினிய நம்முடைய மதரசாவினுடைய தலைவர் சபூர் மொய்தீன் ஹசரத் அவர்கள், ஒரு மனிதர் கடுமையாக முயற்சித்தால், உழைத்தால், அர்ப்பணித்தால் இந்த உலகில் மகத்தான அந்தஸ்தை பெற்றுவிட முடியும் என்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக ஹசரத் அவர்களை நான் சொல்வேன். அவர்கள் பணி செய்த இடம் மிக குறுகிய ஒரு இடம். மதுரையினுடைய வெளிப்புற பகுதி என்று கூட சொல்ல முடியும். கீழ்மதுரை தேடி சென்று, உள் தேடி சென்று அவர்களுடைய பள்ளிக்கு செல்ல வேண்டும். சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஹசரத் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்காக வேண்டி செல்வோம். ஹசரத் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் எதற்காக வேண்டி நாங்கள் அவர்களை சந்திப்போம் என்று. எங்களின் வருகையில் இருக்கிற அதன் காரணத்தை எங்கள் பார்வையிலேயே புரிந்து கொள்வார்கள். சம்பளங்களை முன்கூட்டியே வாங்குவதற்காக செல்வோம். மிக குறைந்த சம்பளத்தில் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் எங்களின் உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே எங்களின் தேவைகளை ஒரு அண்ணனைப் போல, கூட பிறந்த சகோதரனைப் போல அந்த சம்பளத்தினுடைய முன்தொகை எங்களுக்கு தந்து, சோர்வில் நாங்கள் சுருண்டு விழுந்து விடாமல் எங்களை தூக்கி பிடிக்கிற மகத்தான காரியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, பள்ளி சார்ந்த பணிகளிலும் அப்போது தலைவராக இருந்த ஹசரத் அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்களுடைய இந்த மதரசா சார்ந்த பணிகளிலும் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர்கள் ஹசரத் அவர்கள். பள்ளியினுடைய ஒவ்வொரு அணுவிலும் அவர்களின் உழைப்பும் அவர்களின் அர்ப்பணிப்பும் இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மார்க்கத்திற்காக வேண்டி ஒன்றை நாம் தந்தால் இந்த மார்க்கத்தின் ஆதாரமாக இருக்கிற அல்லாஹ் அதற்கு எப்படி திருப்பி தருகிறான் என்பதற்கு நான் பார்க்கிற ஒரு உதாரணமாக அவர்களை நான் அடையாளம் காட்ட முடியும். அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா அவருடைய ஆயுளில் பரக்கத் செய்வானாக. அவருடைய இல்மில், அவருடைய உழைப்பில், அவருடைய அர்ப்பணிப்பில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, நிறைய பேச வேண்டும். பொதுவாக மதரசா மன்றங்களுக்கு வந்து இது மாதிரியான போடியமிற்கு முன்னால் வந்து நின்றால் வயது எத்தனை ஆனாலும் மாணவனாக நாம் மாறிவிடுவோம் இல்லையா? மீண்டும் ஒரு மாணவ குதூகலம் வந்துவிடும். கராத் ஓதுகிற மாணவனை பார்த்தும் தம்பி அருமையாக ஒரு பைத்து படித்தார். அந்த கீதம் இசைத்த அந்த பார்த்ததற்கு பின்னாலும் அவர் படித்து கொண்டிருந்தார். ஆனால் மேடையில் நான் நின்று கொண்டிருந்தது போல இருந்தது. அந்த நினைவுகள் அப்படித்தான் எனக்கு அப்படி சிறகடித்து பறந்தது. மதரசா மன்றங்களில், சொற்பொழிச்சி மன்றங்களில் பேசுவதும், அப்படி பேசுவதற்காக வேண்டி உரைகளை தயாரிப்பதற்கும் நாம் கொள்ளுகிற முயற்சிகள் இருக்கின்றனவே, அதுதான் முக்கியம். அந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் நம்முடைய தனித்தன்மையை அங்கே நிரூபிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்கு இறைவன் பின்னாளில் அதற்கான பரிசுகளை திருப்பி தருகிறார். இந்த முயற்சிகள் முக்கியம். அது விதைகள் போன்றவை. நாம் விதைத்தால்தான், ஒரு விவசாயி விதைத்தால்தான் எப்படி அறுவடை செய்ய முடியுமோ, அதுபோல மதரசாவினுடைய காலங்களில் இது மாதிரியான மேடைகளை முறையாக பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்று
பெரும் பெரும் மாநாட்டு மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நிதர்சனமாக பார்க்க முடியும். வெட்கம் வரலாம், தயக்கம் இருக்கும், குழப்பம் இருக்கும், மயக்கம் வரும். இந்த மேடையில் சொற்பொழிவுக்காக வேண்டி தரப்படுகிற அந்த வாய்ப்புகளில் இருந்து நழுவி விடுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான தந்திரங்களும் ஏதும் கிடைக்காதா என்றெல்லாம் மனதில் ஒரு குறுகுறுப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அன்பிற்கினிய மாணவர்களே, இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடாது. பொதுவாக மன்றங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம் வந்து பேசுகிற பேச்சாளர்கள் முன்னெடுத்து சொல்கிற செய்தி இதுவாகத்தான் இருக்கும். வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள், வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் என்பதுதான். ஆனால் சாதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு தகவலாக நீங்கள் இதனை கேட்டு கடந்து போய்விடக்கூடாது. காரணம் என்னதான் இருந்தாலும் இப்போது நீங்கள் மாணவர்கள், நீங்கள் வெளியே வந்ததற்கு பின்னால் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தால் நாம் இவ்வளவு மின்னி இருக்கலாமே, இவ்வளவு பொலிவாக வெளியில் வந்திருக்கலாமே என்கிற அந்த வேதனை உங்களுக்கு பின்னாளில் வந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையோடு இந்த வார்த்தைகளை நான் கவனமாக முன்வைக்கிறேன். நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். திருக்குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் ஏற்கனவே ஓதினேன். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு அறிவுறுத்துகிற ஒரு செய்தி அது. இந்த வேதத்தை பலமாக பற்றிக்கொள் யஹ்யா என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன பலத்தை பெறுவது? என்ன பலத்தோடு இந்த வேதத்தை பற்றி பிடிப்பது? வேதம் அவ்வளவு கனமானதா? தூக்கி சுமக்க முடியாத அளவிற்கு பாரம் மிக்கதாகவா இருக்கிறது வேதம்? நம்முடைய உடல் பலம் அதுதான் இங்கே எடுத்து சொல்லப்படுகிற அம்சமா? என்ன சக்தியை பயன்படுத்தி வேதத்தை பலமாக பற்றிக் கொள்வது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த பலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? பிரயோகிக்கப்பட வேண்டிய ஒரு பலம் எது? சாதியினுடைய தலைவர் அவர் பேச்சில் முன்னுரையிலேயே அவர் சொன்னார், மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அமர்ந்திருக்கிற இந்த சபை குளிர்ச்சியாக இருக்கிறது, வெளியிலே மிகவும் சூடாக இருக்கிறது. வெயிலை சொல்லவில்லை, நான் வெயிலை சொல்லவில்லை. சூடு என்பதும் உஷ்ணம் என்பதும் வெளியில் சூரியனால் உமிழப்படுகிற அந்த வெப்பத்தை சொல்லவில்லை, சமூக சூழலை சொல்கிறேன். இந்த மதரசாக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிற அந்த காட்சிகளையும் செய்திகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறீர்கள். திரும்ப திரும்ப உங்களுடைய கவனத்திற்கு அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாடு கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது போன்று இருக்கிறது. ஆனால் வடநாட்டு பகுதிகள் முற்றிலுமாக சிதைந்து விட்டன. மதரசாக்களுடைய கல்விகளில் பயில்கிற மாணவர்கள் அச்சத்தோடும் பீதியோடும் பதற்றத்தோடும் கலவர உணர்வுகளோடும் அவர்கள் நடமாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுதான் சமூக யதார்த்தம், களம் அதுதான். இந்த களத்திற்கு இந்த வயதிலேயே அதற்கான ஆற்றலை, அதற்குரிய வீரியத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம்தான் இது. உங்களுக்கு தரப்படுகிற இந்த 5 வருடங்களோ அல்லது 7 வருடங்களோ வெறுமனே கிதாபுகளையும் வரலாறுகளையும் ஹதீசுகளையும் திருக்குரானுடைய விரிவுரைகளையும் வெறுமனே எடுத்து சொல்லி மனப்பாடம் செய்து கொள்வதற்காக வேண்டி மாத்திரம் இன்றைய காலச்சூழலில் இந்த காலகட்டங்களை நீங்கள் அதற்காக வேண்டி மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கான பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சவால்கள். அது நபிமார்களுடைய காலங்களிலிருந்து இன்று வரை அல்ல, இன்னும் அந்த சவால்களும் போராட்டங்களும் தொடரத்தான் இருக்கின்றன. அது முற்று பெறுவதற்கு இல்லை. காரணம், மார்க்கத்தை எதிர்நோக்கி வருகிற அந்த போராட்ட முனைகளில் தான் நம்முடைய ஈமான் உறுதிப்படும். நமக்கான செயற்களங்கள் தீர்மானிக்கப்படும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் இல்லையா? நம்முடைய பணிகளின் இலக்கு என்ன? நாம் எந்த பாதையில் பயணிப்பது? நம்முடைய செயல்பாடுகள் என்ன?
என்பதை நாம் அல்ல, நம்முடைய எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். எத்தனை எத்தனை பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? எத்தனை பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். தீவிரவாதம் என்கிறார்கள், பெண்ணடிமைத்தனம் என்கிறார்கள், சமூகத்தை முடக்கி வைக்கிற ஒரு மதம் என்கிறார்கள், நாகரிகத்திற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள், அரசியல் ரீதியான பார்வைகள் இல்லாத ஒரு சமயம் என்று இஸ்லாத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். வெளியில் நடக்கிற எந்த செய்திகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் அவர்களின் பிரச்சனைகளை மாத்திரமே பேசக்கூடியவர்கள். வானுக்கு மேலும் பூமிக்கு கீழும் மாத்திரம்தான் அவர்களின் உரையாடல்களில் கருத்து பொருட்கள், கருப்பொருட்கள் அப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் கதைக்கிறார்களா இல்லையா? ஆலிம்களாக இருக்கிறவர்களின் பொறுப்பு எப்படிப்பட்டது? சமூகத்தினுடைய முக்கியமான பொறுப்பை ஏற்கிற, அந்த சுமைகளை தாங்குகிற மகத்தான ஆளுமையை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் ஆலிம்கள். ஆலிம்களின் தான் தலைமை பொறுப்பு இருந்தது. தலைமை ஏற்பதற்குரிய தகுதிகளும் அதற்கான தரமும் அதற்கான ஞானமும் அதற்கான நுட்பமும் திறனும் கொண்டவர்களாகத்தான் முந்தைய ஆலிம்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? காரணம், அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, மாணவ தம்பிமார்களே, இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் வழங்கப்பட்டு இருக்கவில்லை. யதார்த்தம் அதுதான். ஊரில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? உங்களில் சகோதரர்கள் எத்தனை பேர்கள்? உங்கள் உறவுகளில் எத்தனை பேர்கள் இருந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்கள் இருந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை இறைவன் தருகிறான். ஆனால் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வருகிற பாதையில், கடந்து வருகிற பயணத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது என்று நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. கஷ்டங்கள் தான், சிரமங்கள் தான், நெருக்கடிகள் தான், போராட்டங்கள் தான். நாம் விரும்பிய உணவுகளை சாப்பிட முடியாதுதான், நாம் விரும்பிய இடங்களுக்கு செல்ல முடியாதுதான், நமக்கு தேவைப்படுகிற விடுமுறைகள் கிடைக்காதுதான். நம்முடைய உறவுகளில், நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற சிறப்பான காரியங்களுக்கும் வைபவங்களுக்கும் உடனடியாக லீவ் எடுத்து செல்ல முடியாதுதான். அதிகாலையில் எழத்தான் செய்ய வேண்டும், பாடங்களை பார்ப்பதற்கு கஷ்டப்படத்தான் செய்ய வேண்டும், சிரமங்கள் உண்டு. ஆனால் இன்னல்லாஹ் லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன், ஞாபகம் வையுங்கள். இன்னல்லாஹ் லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன். சிரமங்களோடு யாரெல்லாம் இந்த உலகத்தில் காரியமாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் தருகிற அந்த பரிசுகளை இறைவன் பாலடித்து விடுவதில்லை, இறைவன் வீணடித்து விடுவதில்லை, வீணாக்குவதில்லை. அவன் சேமித்து வைக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு சிரமங்களும் அவனுடைய அருள் பார்வையின் உண்டிகளில் ஒவ்வொரு சிரமங்களும் பொற்காசுகளாக விழுகின்றன. இறைவன் தருகிற அந்த பரிசு நாம் பட்ட சிரமங்களையும் விடவும் அதிகமாக இருக்கும். அது ஞாபகத்தில் வையுங்கள். ஆலிம்களின் வாழ்க்கை மஞ்சத்தில் விரிவதல்ல, முள்படுக்கை தான், சிரமங்கள் தான். எல்லா நபிமார்களுக்கும் அது ஒரு பொது சொத்து. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பொது சொத்து அது. சிரமங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் மன தவிப்புகளும் கஷ்டங்களும் உள்ளதுதான் எல்லா நபிமார்களுக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? உலமாவு உம்மத்தி கம்பியாய் பனி இஸ்ராயில், இல்லையா? இதை நாம் பெருமிதத்திற்காக வேண்டி சொல்லுகிற ஒரு வாசகமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, உணர்ந்து கொள்ளக்கூடாது. நாங்கள்லாம் யார் தெரியுமா? நபிமார்களின் வாரிசு. அது பெருமைக்காக வேண்டி மாத்திரம் சொல்லப்பட வேண்டிய வாசகம் அல்ல. நபிமார்களின் தியாகங்களுக்கும் நாம் தான் வாரிசாக இருக்க வேண்டும். நபிமார்களின் கஷ்டங்களுக்கும் நாம் தான் வாரிசாக இருக்க வேண்டும். உலகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் சுமப்பதற்குரிய தகுதிகளை அல்லாஹ் ஆலிம்களுக்கு தருகிறான் என்று சொன்னால் நாம் எதை கொடுத்து இந்த தகுதியை பெற்றிருக்கிறோம்? கொஞ்சம் யோசியுங்கள். இந்த தகுதியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் எதை கொடுத்தோம்? நாம் கொடுத்து வாங்கியதில்லை பெருமக்களே. இந்த பொறுப்பை நாம் கொடுப்பதற்காக வாங்கியிருக்கிறோம்.
இறைவன் இந்த வாய்ப்பை தந்துவிட்டான். இனி நம்மிடத்திலிருந்து பணிகளை எதிர்பார்க்கிறான். நம்முடைய சமூக அர்ப்பணிப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதை நாம் முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அதற்கு தேவையான கச்சா பொருள்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சீசன் நேரத்தில் வியாபாரிகள் விழித்துக் கொள்வார்களா இல்லையா? மழை பெய்வதற்கு முன்பாக விவசாயிகள் விழித்துக் கொள்வார்களா இல்லையா? பருவ காலங்கள் வருவதற்கு முன்பாகவே அந்தந்த நேரத்தில் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் தங்களின் முயற்சியை முழுதாக செலவிடுவார்களா இல்லையா? உங்கள் மீது ஒரு மிக பெரும் பொறுப்பு சுமத்தப்படவிருக்கிறது. அந்த சுமையை தாங்கிக் கொள்வதற்கான உடல் திறன், உள்ளத்தின் திறன், அறிவு திறன், சிந்தனை திறன் எல்லாவற்றையும் உருவாக்கிக் கொள்வதற்கான பட்டறை காலம்தான் இது, பயிற்சி காலம்தான் இது. அதற்கு என்னவெல்லாம் தேவை? பேச்சு தேவையா? பேச்சு எடுத்துக்கணும். உலகத்தில் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஆற்றலில் ஒரே விதமாக படைப்பதில்லை. அந்த உண்மை நமக்கெல்லாம் புரியும் இல்லையா? எல்லோரும் பேச்சாளர்களாக இருந்தால் யாரு கேட்கிறது? எல்லோரும் வியாபாரிகளாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் யாரு? எல்லாரும் ஆட்சியாளர்கள் இருந்தால் குடிமக்கள் யாரு? இல்லையா? எல்லோரும் ஆசிரியர்களாக இருந்தால் மாணவர்கள் யாரு? இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை தந்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை தந்திருக்கிறான். யாருக்கும் எதையும் தராமல் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களின் தனித்துவம் உங்களை விடவும் வேறு எவருக்கும் தெரியாது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனித்திறமை இருக்கிறது அல்லவா? அந்த தனித்திறமையை இனம் காண்பதும் அடையாளம் தெரிந்து கொள்வதும் உங்களை விட அடுத்தவர் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பேச்சு நன்றாக வரும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொண்டால் அந்த துறையில் முன்னேறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எழுத்து நன்றாக வரும் என்று முயற்சி செய்தால் அந்த எழுத்து துறையின் மீது உங்களுடைய ஆர்வத்தை, அர்ப்பணிப்பை அதிகம் செலுத்துங்கள். உங்களில் மார்க்கத்திற்கு பணி செய்வதற்கு என்னால் பொருளாதாரத்தின் வழியாக இந்த மார்க்கத்திற்கு என்னால் பணி செய்ய முடியும். வணிக சிந்தனையும் பொருள் சார்ந்த சிந்தனையும் உங்களுடைய இந்த நேரத்திலேயே உங்களுடைய மூளையில் முளைவிடுகிறது என்று சொன்னால் அது நீங்கள் முன்னேறுங்கள், முயற்சி செய்யுங்கள், தப்பில்லை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர் திறனில் முக்கியமானவர்கள். அவர்கள் அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களால் போர் திறன் கிடையாது அவர்களுக்கு, இல்லையா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தனித்துவம் வேறு, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவருடைய தனித்திறன் வேறு. ஆனால் எல்லா திறனும் எல்லோரின் ஆற்றலும் மார்க்கத்திற்கு பயன்பட்டது. யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா என்பதற்கு பொருள் அதுதான் பெருமக்களே. முழு ஆற்றலோடு இந்த வேதத்தை பற்றி பிடியுங்கள் என்றால் இந்த வேதம் உலகில் புரிந்து கொள்ளப்படுவதற்கு, இந்த வேதம் கற்றுக்கொள்ளப்படுவதற்கு, இந்த வேதம் தான் சத்தியம் என்று உலகம் உறக்கச் சொல்வதற்கு உங்களில் எவருக்கெல்லாம் என்னென்ன தனித்திறன்கள் எல்லாம் உண்டோ அவற்றை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் என்று பொருள். அவற்றை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். சும்மா அப்படி அப்படி வந்துட்டு போற மாதிரி அல்ல. அதற்கெல்லாம் காலம் கடந்து விட்டது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக நாம் ஏதோ இருந்தோம், மதரசாக்களில் ஓதினோம், பட்டங்களை பெற்றோம், பின்னாளில் பெயருக்கு பின்னால் ஒரு சனதை பூட்டிக் கொண்டோம் என்பது எல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைமை. இப்போது அரசியல் களம் அப்படி இல்லை, சமூகத்தினுடைய யதார்த்த களம் அப்படி இல்லை. ஒரு இமாமத்தில் போய் சேர்றோம் அப்படின்னா எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது தெரியுமா? ஒரு இமாமிற்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது தெரியுமா? எத்தனை கேள்விகளை கேட்கிறார்கள். என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்றதுல ஆரம்பிச்சு அவனுடைய சொத்து பிரச்சனை, அவனுடைய குடும்ப பிரச்சனை, அவனுடைய தலாக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளுக்கான எல்லாத்தையும் ஆணிசடத்தை வந்து கொட்டுவாங்க.
சமூகம் எப்படி இருக்கிறது என்றால், ஆலிம்கள் சொல்வதை சமூகம் கேட்டு செயல்படுவது அப்படின்ற நிலையை கடந்து அவன் ஒரு முடிவு எடுத்துக்குருவான். யாரு? மக்கள் ஒரு முடிவு எடுத்துக்குருவான். அந்த முடிவை ஆலிம் சட்ட கேட்பான். அவனுக்கு என்ன தேவைன்னா மார்க்கம் தேவையில்லை, மனதில் அவன் எடுத்திருக்கிற முடிவுக்கு மார்க்கம் ஒத்து வருகிறதான்னு அப்படி செக் பண்ணுவான். அவன் ஒரு கருத்தை முடிவு எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து கேட்பான். எப்படி கேட்பான் அப்படின்னா, நான் இப்படி இருக்க இது சரிதானா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பதில் சொல்லணும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்கிற பொழுது அவன் நெளிவு சுழிவாக வார்த்தைகளை போட்டு வளைந்து நெளிந்து அவனுடைய விருப்பத்திற்கு தோதுவாக மார்க்கத்தின் அம்சங்கள் இருக்கிறதா என்று சந்து பொந்துகளில் தேடி பார்க்கிறானே, அதை புரிந்து கொண்டு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அவனை முரட்டுத்தனமாகவும் அணுகிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விட்டுறக்கூடாது. மோயிலத்தில் ஹசனான்றது அதுதான், ஹிக்குமான்றது அதுதான், இல்லையா? காரணம், நம்முடைய எந்த அசைவுகளாலும் மஹல்லாவில் இருக்கிற ஒரு மனிதன் மார்க்கத்தினுடைய வட்டத்திலிருந்து அவன் விலகி போய்விடக்கூடாது. என்ன சேர்க்கிறது பெரிய வேலை, ஒரு வட்டத்தில் இணைப்பது என்பது பெரும் வேலை, பெரும் பணி. இன்னைக்கு சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? ஷிர்கு, காஃபிரு, குஃபரு சாதாரணம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு மார்க்கெட் அது வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மார்க்கெட் மார்க்கத்தில் அவனை நிலைநிறுத்துவதற்கு, மார்க்கத்தில் ஒருவனாக அவன் கணிக்கப்படுவதற்கு, கணக்கெடுக்கப்படுவதற்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் வேண்டுமோ, என்னென்ன அம்சங்கள் எல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் முழுமையாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெருமக்களே, பொதுவாக சொற்களுக்கு அதிக வீரியம் இருக்கிறது இல்லையா? சொற்களுக்கு அதிகம் வீரியம் இருக்கிறது. ஹஜ்ஜில் காபாவை கட்டிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டான், ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, யா அல்லாஹ், இந்த அறிவிப்பு எப்படி போய் சேரும் மக்களின் கவனத்தில் கேள்வி கேட்ட பொழுது அல்லாஹ் ஷானுஹு தஆலா பதில் சொன்னான், செயலை செய்யுங்கள், சேர்த்து வைக்கிற பொறுப்பு எனக்குரியது என்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சொல் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் ஒலிக்கப்பட்ட ஒரு சொல், எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு சொல் அது. அந்த சொல் இப்போதல்ல, இன்னும் அந்த சொல்லின் அடுத்தடுத்த கட்டங்களில் ஆலிம்களின் மூலமாக அந்த அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சொல் தான் இப்படி, எப்படி ஒரு நதியில் ஒரு கூழாங்கல் உருண்டு 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 கடலில் கிடக்கிற அந்த கூழாங்கல் ஏதோ ஒரு நதியில் இருந்து உருண்டு உருண்டு வந்த ஒரு கூழாங்கல் தானே. எத்தனை நதிகளை கடந்து ஒரு கூழாங்கல் கடலில் போய் சேர்ந்திருக்கும். கடலுக்கு வருவதற்கு முன்பாக எங்கோ இருந்த ஒரு கல் அது, எங்கோ இருந்த ஒரு சிறுகல் அது. தண்ணீர் பட்டு 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 அந்த கூழாங்கல் தன் பாதைகளை வகுத்துக் கொண்டு கடலில் போய் சேர்ந்திருக்கிறது. அதுபோல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்போது சொன்ன அந்த சொல் இன்று வரை ஈரமாக இருக்கிறது. இன்னும் பல தலைமுறைகளை கடந்து அந்த அறிவிப்பை நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஹிது அல் முஷ்ரிகீன பி அம்வாலிக்கும் வ அல்சினதிக்கும். இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள், அவர்களிடத்தில் உங்களின் இரண்டு ஆயுதங்களை பயன்படுத்துங்கள், ஒன்று உங்களின் செல்வம், இன்னொன்று உங்களுடைய நாவு என்றார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். செல்வத்தினாலும் மார்க்கத்தை தூக்கி பிடிக்க முடியும், அதுபோல நம்முடைய நாவினாலும் நம்முடைய சொற்களினாலும் பிரச்சாரங்களினாலும் எடுத்து வைக்கிற அந்த நல்ல வாதங்களினாலும் இந்த மார்க்கத்தை அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பார்க்கிறோம். நபித்துவத்தினுடைய மிக முக்கியமான முதுகெலும்பு போன்ற ஒன்றுதான் பேச்சாற்றல். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தயங்கி நின்றதும் மயங்கி நின்றதும் இந்த ஆற்றல் தனக்கு குறைவாக இருக்கிறதே என்பதனால் தான். சொன்னாங்களா இல்லையா? லியஃப்கஹு கௌலி, என் நெஞ்சை விசாலப்படுத்து, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என் நெஞ்சை விசாலப்படுத்து,
என்ன கருத்துக்கள் நெஞ்சில் இருந்து உதிக்க வேண்டும், வாய்களின் வழியாக அந்த கருத்துக்கள் வந்து வெளிப்பட வேண்டும். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. ஒரு மனிதன் தன் நாவால் கருத்துக்களை உதிர்க்கிறான் என்றால் அதனுடைய ஊற்றியது அவருடைய உள்ளம் இல்லையா? அந்த உள்ளம் விசாலப்பட்டு இருக்க வேண்டும், உள்ளம் ஒரு கடல் போல விரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கேட்டார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. என் காரியத்தை லேசாக்கிடு. மிக பெரும் திட்டங்களோடு செல்லலாம், மிக பெரும் திட்டங்களோடு செல்லலாம். செயற்திட்டங்கள் எல்லாம் நம்மிடத்தில் முறையாக வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இடையில் பல தடங்கல்கள் உருவாகிவிடக் கூடும். ஒரு விஷயத்தை, மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்காக வேண்டி அரிய பல திட்டங்களோடு நாம் புறப்பட்டு செல்கிறோம். இடையில் எதிர்பாராத விளைவுகளாலே, எதிர்பாராத சம்பவங்களாலே அந்த காரியங்கள் தடைபட்டு போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. இறைவா, என் மனதை ஊற்றெடுக்க செய், என் மனதை விசாலப்படுத்து, அப்படி திறந்து விடு. வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அடுத்தவர்கள் என் சொல்லை புரிந்து விளங்கி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, விளங்குவதற்கு என் வார்த்தைகள் அவர்களின் கவனத்தை தொட வேண்டும். நான் சொல்கிற வார்த்தைகள் அவன் மூளையை தீண்ட வேண்டும், அவனுடைய சிந்தனையை சீண்ட வேண்டும். அப்போ மூளையை தொடுவதற்கு, அவனுடைய கல்வை கரைக்க செய்வதற்கு, அவனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு என் சொல் ஒரு ஆயுதம் என்றால் அதை புரிந்து கொள்ளும் அளவில் நான் பேச வேண்டும், அதை புரிந்து கொள்ளும் அளவில் நான் பேச வேண்டும். அப்படி பேசுவதற்கு தடையாக இருக்கிற நாவின் முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்ததுதான் கேட்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஆனால் காரியம் மிகப்பெரியது. ஒரு மிக பெரும் அரசனுக்கு முன்னால், அரசவைக்கு முன்னால், ஒரு சாம்ராஜ்யத்திற்கு முன்னால் சத்தியத்தின் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இறைவனால் தரப்பட்ட அந்த உத்தரவை எப்படி செயல்படுத்துவது என்று அவர்கள் தயங்கி நிற்கிற பொழுது தன் மனக்குறைகளை, தன் உடல் குறைகளை, தன் உள்ளத்தின் குறைகளை எல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் எடுத்து சொல்லியதற்கு பின்னாலே அல்லாஹ்விடத்தில் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹ்ஷ்துத் பிஹி அஸ்ரி. அல்லாஹ், உன்னிடத்தில் நான் ஒரு பணிவோடு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என் குடும்பத்தை சார்ந்த என் தம்பி ஹாரூன், அவரை இந்த பணியில் என்னோடு இணைத்துத்தா, அவரை இந்த பணியில் என்னோடு நீ இணைத்துத்தா. வாஷரிக்குஹு ஃபீ அம்ரி. அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் கேட்க, இந்த பிரச்சாரத்தினுடைய இந்த பயணத்தில் தனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றவர்கள் முடிவெடுத்து அல்லாஹ்விடத்தில் கேட்க, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? எந்த மறுப்பும் சொல்லல. ஒரு நபி தனக்கு துணையாக இன்னொருவரை கேட்க, அந்த துணையாக கேட்ட ஹாரூனை அல்லாஹ் நபியாகவே தருகிறான். அல்லாஹ் நபியாகவே தருகிறான். ஹாரூன் ஹு அஃப்ஸஹு மின்னி. ஹாரூன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னை விட தெளிவா பேசுறவர். நீங்கள் கொஞ்சம் அந்த சம்பவத்தையும், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லாஹ்னு ஒரு பேர் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசிய அந்த தருணத்தையும் உங்களுடைய மனக்கண்ணில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பணி எவ்வளவு மகத்தானது, மார்க்கம் சார்ந்த இந்த பணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்னொரு உதாரணத்தை நாம் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். கல்வி கற்கும் காலம் என்பது கஷ்டமானது, அது முதல்ல மனசுல பதிஞ்சுக்கிடுங்க. ஆனால் கஷ்டமானது தான். அந்த கஷ்டத்தை நீங்க இஷ்டப்பட்டு இருக்கணும். இந்த கஷ்டத்துல நீங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கஷ்டம் கஷ்டமாக இருக்காது. புரியுதா புரியலையா? ஒரு ஒரு நீக்குரோ இனத்து பெண், அவளுடைய குழந்தை மூக்கு ஒழுகுகிறது, கண்ணில் பூளை இருக்கிறது, அழுக்கடைந்த உடல், எண்ணெய் தேய்க்காத முடி,
கையை சூப்பிக்கிட்டு இருக்குது, அழுக்கான உடை அணிந்திருக்கிறது. ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? கருப்பின பெண்ணினுடைய குழந்தை எப்படி இருக்கு? கருப்பா இருக்கும் இல்லையா? என்ன இதுக்குமே பதில் ரொம்ப தேடுற மாதிரி இருக்க இல்லையா? அவ்வளவு பார்ப்பதற்கு ஈர்க்க முடியாத தோற்றத்தில் ஒரு கருப்பின பெண்ணின் ஒரு குழந்தை இத்தகைய தோற்றத்தில் இருக்கிறது. நாம என்ன செய்வோம்? அந்த பிள்ளையை பார்த்து எடுத்து கொஞ்சுவோமா? உடனே போய் கொஞ்சுவோமா? கொஞ்ச மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் தோணாது. ஆனால் தாய்க்கு அந்த குழந்தை பேரழகு. தாயை பொறுத்தவரை அந்த குழந்தை பேரழகி. அந்த குழந்தை பேரழகி. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே, அழகாக இருப்பதை நாம் விரும்புவதில்லை. விருப்பமாக இருந்தால் எல்லாம் அழகாகி விடுகிறது. விருப்பமாக இருந்தால் எல்லாம் அழகாகி விடுகிறது. அழகாக இருப்பதனால் நாம் விரும்புவதில்லை. விருப்பமாக இருந்தால் அழகாகி விடுகிறது. ஒரு தாய்க்கு அந்த குழந்தை விருப்பமானது. எனவே அழுக்கான ஒரு குழந்தை அது விருப்பமானதாக மாறிவிடுகிறது, அழகானதாக மாறிவிடுகிறது. நீங்க அது மாதிரி பருவ காலங்களில், கல்வி கற்கிற இந்த காலங்களில் இந்த சிரமத்தை, இந்த போராட்ட வாழ்க்கையை நீங்கள் இஷ்டப்பட்டு விட்டீர்கள், விரும்பி விட்டீர்கள் என்றால் அது அழகாகிவிடும். அது அழகாகிவிடும். அறிவு போதல யாரு? ஒரு நபி. அல்லாட்ட பேசினவர் யாரு? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாட்ட பேசினவர் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு அறிவு போதல. அல்லாஹ் அதற்கு ஆலோசனை சொன்னான். ஹித்ருன்னு ஒரு ஆள் இருக்கிறார், போய் பார்த்துட்டு வாங்க. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு. நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். பேசுவதற்கு 1 மணி நேரம் பேச வேண்டும் என்றால் குறைந்தது 10 மணி நேரம் அதற்காக உழைக்க வேண்டும். குறைந்தது 10 மணி நேரம் உழைக்கும். 10 மணி நேர உழைப்பும் அந்த 1 மணி நேர பேச்சில் வெளிப்பட்டு விடுமா? வெளிப்பட தேவையில்லை. ஆனால் உள்ளுக்குள் அது சேமிப்பாக மாறிவிடும். உள்ளுக்குள் ஆற்றலாக அது உருவாகிவிடும். நீங்கள் ஒவ்வொரு உரைக்கும் இப்படி நீங்கள் தயாராகிற பொழுது என்ன ஆகும் தெரியுமா? பிந்தைய காலங்களில் பேச்சு என்பது ஆற்றலாக உருவெடுக்கப்பட்டு விடும். பேச்சு என்பது ஒரு ஆற்றலாக, ஒரு ருசூஹியத், ஒரு மகாரத், அந்த மகாரத்தாக மாறிவிடும். ஒரு உரைக்காக நீங்கள் இருக்கிற பொழுது என்ன நடக்கும், என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த உரையை நிகழ்த்த வேண்டும் என்று தயாராகி மேடைக்கு முன்னால் வந்திருப்பீர்களோ அந்த உரையை நீங்கள் நிகழ்த்துகிற பொழுது ஆரம்ப காலத்தில் படித்து வைத்தீர்கள் அல்லவா, உள்ளக்க சேமிப்பில் கிடக்கும் இல்லவா, அந்த டிஸ்க் திறந்துடும், உள்ளக்க சிப்பு திறந்துடும். திறந்து விட்டது என்றால் உரை உங்களுக்கு அப்படி மடை போல திறந்து வந்து வெளியே வந்துவிடும். அப்போ ஒரு மகாரத்தாக, ஒரு பயிற்சி உங்களுக்கு ஆற்றலாக மாறிவிட வேண்டும். அதை இந்த காலத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் போது எவ்வளவு சிரமம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? பசி இருந்துச்சு, பட்னி இருந்துச்சு, கடல் வழி பயணம் இருந்துச்சு, திட்டு இருந்துச்சு, ஏச்சி இருந்துச்சு. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை இழந்த சந்தர்ப்பங்கள்லாம் சூரத்துல் கஹ்ஃபில் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கலாம். எவ்வளவு பொறுமை இழந்த கட்டங்கள். 3 பேரை, ஒரு ஆளை கொல்றாங்க, ஒரு இடத்துல சோறை எழுப்புறாங்க, ஒரு ஆளுக்கு உதவி செய்றாங்க இல்லையா? ஒரு பையனை கொல்றாங்க, ஒரு இடத்துல சுவர் எழுப்புறாங்க, இன்னொரு இடத்துல என்ன செய்றாங்க? ஒரு பையனுக்கு சேர வேண்டிய கப்பலை, அவனுடைய சொத்தை பாதுகாத்து கொடுக்குறாங்க. நம்ம நல்லா கேட்கணும் அன்பிற்கு நீங்க பெருமக்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்ட இந்த ஒரு விஷயத்தோட நான் முடிச்சிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன கேட்டாங்க தெரியுமா? ஹல் அத்தபிஉக் அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. இறைவன் உங்களுக்கு காட்டிய அந்த நேர்வழியை உங்களை பின்தொடர்ந்து நானும் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்பை தருவீர்களா? உங்களை தொடர்ந்து வந்து நான் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ்ல இல்ல, ஒரு பாடத்திட்ட வகுப்பு முறைகள் அல்ல, வாழ்க்கையின் பாடங்கள், வாழ்வின் பாடங்கள், சமுதாயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். என்ன பாடம் அப்படின்னா,
மார்க்கத்திற்கு ஒருவனால் ஆபத்து வரும் என்றால் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தி மார்க்கத்தை பாதுகாப்பது என்கிற ஒரு பாடம் ஒரு பையனை கொண்டதில் இருக்குது. பின்னால் ஒரு பையனுக்கு இந்த சமூகத்தில் பொருளாதார வளம் ஏற்படும், அந்த வளத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு உரியது என்கிற நிலையில் அந்த கருவூலம் காப்பாற்றப்படுவதற்காக, உள்ளே இருக்கிற பொக்கிஷம் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு சுவரை எழுப்பி ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாத்தார்கள் என்றால், ஒரு சமூகத்தில் பாதிப்புக்கு உள்ளாக போகிற ஒருவனை அடையாளம் கண்டு அவனுடைய சொத்துக்கள் அவன் கையில் போய் சேர்வதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அல்லாஹ்வின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தில் செய்வது. ஒருவனால் இந்த மார்க்கம் அழிக்கப்படும் என்றால் அந்த ஒருவனை அழித்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது. இந்த சமூக பாடங்களை கற்பதற்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பயணப்பட்டார்கள். கல்வி என்பது பலதரப்பட்டது. மார்க்கம் சார்ந்த கல்வி என்பது பலதரப்பட்டது. நீங்கள் அந்த ஜன்னல்களை திறந்து வைத்து பார்க்க வேண்டும். மதரசாவுடைய காலத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ள வேண்டும். மாணவர்களை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு மணி ஆயிடுச்சு. நான் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். எனவே அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ரொம்ப நேரம் பேசலாம். ஏன்னா இந்த பாடம் நடத்தி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு மாணவர்கள் 10-20 பேர் அப்படி உட்கார்ந்தோன்னு எனக்கு அந்த மூடு வந்து எப்படி வருதுன்னா, பேச்சினுடைய மூடு இல்லை. நான் ஆரம்பத்திலேயே முடிவு செய்து வைத்திருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம சொற்பொழிவாக நிகழ்த்துவதா அல்லது பாடம் நடத்துவது, ஒரு உரையாடலை போன்று இந்த அவையை நாம் பயன்படுத்திக் கொள்வதா அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம் எனக்கு இருந்துச்சு முதல்ல. அதற்கு பின்னாடி சரி ஒரு சொற்பொழிவாகவே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனால் இந்த மாணவர்களை பார்க்கும்போது ஆர்வமாக நீங்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன். இல்லையா? இல்லை, அதாவது ஆர்வமாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆர்வமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. நான் நம்புகிறேன் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று. ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு இடம் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். நான் ஓதி கொடுத்த இந்த மதரசாவிற்கு வந்து இப்போது ஓதுகிற மாணவர்களாக இருக்கிற உங்களை சந்தித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்த இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கெல்லாம் நான் நன்றியை கூறுகிறேன். அத்தோடு இந்த மதரசாவுடைய ஸ்தாபகராக இருந்த, நிறுவனராக இருந்த அன்பிற்கினிய அஷ்ரஃப் அலி ஹதரத், நான் அந்த மதரசால ஆரம்பத்தில் வரும்போது சம்பளம் குறைவுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ரொம்ப சம்பளம் குறைவு, அது சொல்லத்துக்கு விருப்பம் இல்லை எனக்கு. அந்த சம்பள குறைவில் தான் அந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஹஜ்ரத் அவர்கள் என்னுடைய சுமையை புரிந்து கொண்டு மாதம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வலிஃபா தந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹஜ்ரத்துக்கு என்னுடைய மச்சான் ரொம்ப அறிமுகம், ரொம்ப பழக்கம், ரொம்ப நெருக்கம். நானும் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அவர்களோடு நெருக்கம் இருக்கிறது. எனவே அந்த சிரமங்களை, இந்த மதரசாவுடைய பெரிய விஷயம் ப்ளஸ் இப்பவும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த உபசரிப்புலையும் விருந்து உபசாரத்துலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம மதரசா அடிச்சுக்கிற முடியாது. நாங்கள் ஓதுற காலத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, இப்போ அப்படித்தானா? அதை விட சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைவாக இருக்கும். நாங்கள் தங்குறதும் சரி, உணவு உண்ணுவதிலும் சரி, ரொம்ப எல்லா வசதிகளையும் அதிர்த்தவர்கள் அதில் ரொம்ப பிரத்யேகமாக கவனம் எடுப்பாங்க. அஷ்ரஃப் அலி ஹதரத் ரொம்ப பிரத்யேகமாக கவனம் எடுப்பாங்க. மாணவர்கள் ரொம்ப உற்சாக குறைவோடு இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஏதாவது சாப்பாடு ஒரு மாதிரி ஒரு வாரம் சைஸாக டல் அடிக்குதுன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு விருந்தை ரெடி பண்ணிடுவாங்க. மாணவர்களை போட்டு அப்படி கொளுத்திடுறது அது மாதிரி இருக்கும். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாக முறையும் கல்வி சூழலும் இந்த மதரசாவிலிருந்து இன்னும் வீரியமாக வெளியே வர வேண்டும். சாதிகள் 40 பேர்கள், கிட்டத்தட்ட 79 பேர்கள், 80 பேர்கள் என்று சொன்னாங்க. 79 சாதிகள் இந்த மதரசாவிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கனவு அது! ஹஜ்ரத் அவர்களுடைய எவ்வளவு பெரிய கனவு! ஹஜ்ரத்துடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஹஜ்ரத்துடைய கைக்கு வந்து ஒரு நிர்வாகம் செம்மைப்படுத்தப்பட்டு ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட சுமார் 10 பேர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள் இத்தனை பேர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். மிகச்சிறந்த முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு ஒரு முன்னுதாரணமான ஒரு மதரசாவாக இது வெளிவந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் அங்கங்கே தென்படுவதை நான் யூகிக்கிறேன், உணர்கிறேன். அல்லாஹ் இதனை விடவும் அதிகப்படியாக சாதிகள் இந்த மதரசாவிலிருந்து உருவாகி வர வேண்டும். மார்க்கத்தை தாங்கி பிடிக்கிற யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா என்று அல்லாஹ்வுடைய உத்தரவை தாங்கி பிடிக்கிற
யஹ்யாக்களாக இந்த மதரசாவிலிருந்து வரக்கூடிய சாதிகள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி துஆ செய்து நிறைவுபடுத்துகிறேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.